நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ப்ரீ டெஸ்ட் சீரிஸில் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து தமிழுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணி அப்படியே கொடுத்துட்ருக்கோம். யூடியூப்ஸ் வீடியோவாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணாலே வந்து நம்ம வந்து தமிழ் ஏரியாஸில் வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான நிறுத்துக்குறி இட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது கொஷின் பாருங்கள். நிறுத்தற் குறியீடு தான். இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். வாக்கிய அமைப்பினை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் திடலில் ஓடினேன் என்பது தன்வினை. சரிங்களா? சரியான ஊர் பெயர்களின் மறு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. உதகமண்டலம் வந்து உதகை. இதுதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. புதுச்சேரிக்கு வந்து புதுவை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். புதுக்கோட்டைக்கு வந்து புதுகை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கும்பகோணத்துக்கு பார்த்தீங்கன்னா குடந்தை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். தில்லை என அழைக்கப்படும் ஊர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சிதம்பரம். அடுத்து பாருங்கள். ஊர் பெயர்களும் மருவும் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து வரணும். தஞ்சாவூர் வந்து தஞ்சை, திருநெல்வேலி நெல்லை, கோயம்புத்தூர் கோவை, கும்பகோணம் குடந்தை. அடுத்த கொஷின் பாருங்கள். சரியான தமிழ்ச்சொல் வந்து கேட்குறாங்க. விவாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திருமணம். அடுத்து பாருங்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வந்து கண்டறிய. சர்க்கார் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அரசாங்கம். அடுத்து பாருங்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. லைட் ஹவுஸ். அதோடைய தமிழ்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலங்கரை விளக்கம். அடுத்து பாருங்கள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது வந்து உருவது கூறல் விடை. ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பாருங்கள். சரியான வினை மரபை எடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தண்ணீர் குடித்தான். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான வினை மரபு. அடுத்த கொஷின் பாருங்கள். விடை வகையை தேர்ந்தெழுதுக. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். கலைச்சொல். டவுன்லோட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பதிவிறக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கலைச்சொல் தான். பர்சனாலிட்டி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுமை. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆய்வேடு. அடுத்து பாருங்கள். கலைச்சொல் சோசியல் ரிஃபார்மர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமூக சீர்திருத்தவாதி. அடுத்து பாருங்கள். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் வந்து கேட்குறாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பயனற்ற செயல். அடுத்து பாருங்கள். நகமும் சதையும் போல ஊமை கூறும் பொருள் வந்து என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நட்பு. அடுத்து பாருங்கள். மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தன்வினை. அடுத்து பாருங்கள். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பது பிறவினை. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான் என்பது ஆப்ஷன் சி, தன்வினை. அடுத்து பாருங்கள். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல்வியில் பெரியவர் கம்பர். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கல்வியில் பெரியவர் வந்து யார். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். விருதுநகரின் முந்தைய பெயர் வந்து விருதுப்பட்டி. இதுக்கான சரியான வினா அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, விருதுநகரின் முந்தைய பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி அதுதான் பார்த்தீங்கன்னா சரியான வினா அமைப்பு. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட வினைப்பொருளில் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேர்ந்து, சேர்த்து. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். அடுத்து பாருங்கள். இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து, புதைத்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். அடுத்து பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். சரியான தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாடல் பாடினான் வந்து இறந்த காலத்தில் இருக்குது. இதுதான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். அகரவரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. இதுக்கு சரியான அகரவரிசை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஈஸி தான். ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, உளுந்தும் உழவே தலை. அடுத்து பாருங்கள். 31வது. அடைப்புக்குள் இருக்க அந்த சொல்லை வந்து சரியான இடத்துல வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ,
காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. அடுத்து பாருங்கள், சரியான இணைப்புச் சொல் வந்து கேட்குறாங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், சரியான இணைப்புச் சொல் வந்து அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்பிய மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். ஆப்ஷன் ஏ. சரியான இணைப்புச் சொல் கேட்குறாங்க. செல்வத்தின் பையன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல் வந்து என்னன்னு கேட்குறாங்க. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல் வந்து கேட்குறாங்க. ஆழ்வார் டேஷ் பேர், ஆழ்வார் எத்தனை பேர்? ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் கேட்குறாங்க. ஆப்ஷன் டி. யார்? ஆத்திச்சூடியின் ஆசிரியர் வந்து யார்? அடுத்து பாருங்கள், பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடுவதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. படிக்கிறான். அடுத்து பாருங்கள், வலு ஊச்சொல்லற்ற தொடர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர். அடுத்து பாருங்கள், சொற்கள் இணைத்து புதுச்சொல் உருவாக்கல். பொறுத்த சொல்லியிருக்காங்க. கண், மணி, பொன், விலங்கு, மலை, தேனு, வான், மலை. ஆப்ஷன் பி தான். அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன். இதுக்கு நான் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. வந்து விடுகிறேன். அடுத்து பாருங்கள், இரு பொருள் தருக. திங்கள். ஆப்ஷன் ஏ. திங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிழமை, சந்திரன் ரெண்டுமே வந்து சொல்லுவாங்க. இரு பொருள் தரக்கூடிய சொல் ஆடை தைக்க உதவுவது டேஷ் மூதுரை அற டேஷ். ஆப்ஷன் பி. நூல். அடுத்து பாருங்கள், இரு பொருள் தருக. மாலைன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பூ மாலை, மாலை பொழுது. அடுத்து பாருங்கள், குறில் நெடில் வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. அரு, ஆறு. அருன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுதல், ஆறுன்னா பார்த்தீங்கன்னா நதி. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களுக்கு பொருத்திய சொற்களை தேர்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. மடுவில் மாடு குளித்தது. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து பாருங்கள், கூற்று கொடுத்துருக்காங்க. 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று வந்து பாருங்கள், பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர். கூற்று 2 பாருங்கள், ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். கூற்று 3 பாருங்கள், ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். கூற்று 4 பாருங்கள், மலையில் நனைந்து கொண்டே உண்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சரி, 4வது மட்டும் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், திரும்ப கூற்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள், தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் வந்து கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. 2வது கூற்று பாருங்கள், கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். அடுத்து பாருங்கள், இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3மே பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, கலைச்சொல் ஹியூமனிட்டி என்னென்ன கேட்குறாங்க. ஹியூமனிட்டின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா மனிதநேயம். அடுத்து பார்த்திங்கன்னா, கலைச்சொல் வந்து கேட்குறாங்க. டார்னாடோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. சூறாவளி. அவ்வளோதான். அந்த கொஷினில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.